பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயாவோ கையில இருந்த பேக் தூக்கி கோவத்தோட விசிறி அடிக்கிறத பார்த்ததும் இங்க பார்வதி இருந்துகிட்டு, விஜயா, என்ன விஜயா, அந்த சிந்தாமணி கூட சேராத பழகாதன்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன். என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கல. இப்போ அவளே உனக்கு சரியான ஆப்பு வச்சாளா? இதெல்லாம் தேவையா உனக்கு? அண்ணன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்படி எல்லாத்தையும் கெடுத்து அந்த மனுஷனை இப்படி கதற விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி விஜயாவை திட்டிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சிந்தாமணி வீட்டுக்குள்ள வராங்க. வந்த சிந்தாமணியை பார்த்ததும் இங்க பார்வதி இருந்துகிட்டு, என்ன விஜயா, இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இந்த சிந்தாமணியை வீட்டுக்கு வர வச்சுட்ட, அப்படிதானே? இங்க பாருங்க சிந்தாமணி, இதுவே கடைசியும் முதலுமா என்னோட வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும். இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி பேச, நீ சிந்தாமணி இருந்துகிட்டு, என்ன மாஸ்டர், பார்வதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பேசுற ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, இங்க பாருங்க சிந்தாமணி, உங்ககிட்ட நானே பேசலாம் தான் இருந்தேன். உங்களை நம்பி தானே அந்த ஃபினான்ஷியர் கிட்ட போய் நான் கடனை வாங்கினேன். ஆனால் அந்த ஆளு என்னமோ 48 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு வீட்டில் வந்து சொன்னதும் இல்லாமல் என்னையும் மனோஜையும் அப்படி அடிச்சாரு. என்கிட்ட கொஞ்சம் கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பேசிக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, என்ன மாஸ்டர், எல்லாமே நீங்க தெரிஞ்சுதானே பண்ணீங்க? உங்க பையன் மனோஜ் தான் கையெழுத்து போடுறானா, நீங்களாவது வேண்டான்னு சொல்லக்கூடாதா? எல்லாமே நீங்க பண்ணிட்டு கடைசியில என் மேல பழிய போட்டா என்ன அர்த்தம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, போதும் சிந்தாமணி, இனிமே உங்களோட சகவாசமே எனக்கு வேண்டாம். முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. இனிமே பார்வதி வீட்டுக்கு வராதிங்க. ஆரம்பத்துல இருந்தே பார்வதி என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி சிந்தாமணி கூட பேசாத பழகாதன்னு. இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணியை அவமானப்படுத்தி விஜயா பேச, சிந்தாமணியோ ரொம்ப வருத்தமாவே கோபத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இப்பதான் விஜயா, நீ இனிமே தான் உருப்பட போற. முதல்ல உன் மருமக மீனாவை உருப்படியா புரிஞ்சுக்கிற வழியை பாரு. மொத்த கடனையும் உன் புள்ள முத்துவும் மீனாவும் தான் ஏத்துக்கிட்டு கடனை அடைக்கிறதா சம்மதிச்சிருக்காங்க. இதுவே வேற எந்த பசங்களா இருந்தாலாவது ஒத்துப்பாங்களா? முதல்ல முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி சொல்ல, இங்க விஜயாவோ அங்க முத்துவையும் மீனாவையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருந்த விஜயா கிட்ட அந்த நேரம் இங்க மனோஜோ கையில பிரியாணி பார்சலோட வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்ததும் இங்க விஜயா, டேய் எங்கடா போயிட்டு வர? அம்மா உனக்கு சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் சொல்ல, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, டேய் மனோஜ், என்ன காரியண்டா பண்ணிருக்க? 48 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வச்சுட்டு இப்படி ஹாயா பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடறதுக்கு பாக்குறியே. வீட்டில் இருக்க யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா உன் அப்பா இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கோம். ஆனா நீ எப்படா உனக்கு சாப்பாடு தொண்டையில இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, அம்மா என்னம்மா, இப்போ அந்த 48 லட்சம் ரூபாய் பணத்தை நான் அடைக்கணும், அவ்வளவு தானே? நாளையில இருந்து நான் கடைக்கு போறேன். இரவும் பகலுமா உக்காந்து நான் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு இந்த கடனை நானே அடைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேச, இப்பயாவது உருப்படியா பேசுனியே, ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா கடனை அடைக்கிற வழியை பாரு. முத்துவும் மீனாவும் இந்த கடனை அடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடு அவங்களோட இதாக ஆயிடும். நீயும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை ஆயிடும். உங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த வீட்டில் ஒரு செங்கல் கூட உனக்கு கிடைக்காதுன்னு. நீ இந்த கடனை அடைச்சனா இந்த வீட்டை உன் பேர்லேயே எழுதி கொடுத்துருவாரு, புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, அம்மா நீ சொல்லிட்டல, நான் காலையில நடந்துக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு இங்க மனோஜ் சொல்லிட்டு மறுநாள் காலையில மனோஜ் வேக வேகமா கிளம்பி இங்க கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வர, அம்மா நான் இன்னைக்கு கடைக்கு காலையிலேயே கிளம்பிட்டேன். இன்னையிலேருந்து நான் நல்லா உழைச்சி அந்த 48 லட்சம் ரூபாய் பணத்தை நான் அடைக்கிறேம்மா, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வீட்டை விட்டு கிளம்ப, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை இருந்துக்கிட்டு, டேய் மனோஜ் நில்லு ஒரு நிமிஷம். என்னங்க, வேலைக்கு போகிற புள்ளைய எதுக்காக நிற்க வைக்கிறீங்க? மனோஜ் நீ கிளம்பு. டேய் சொல்கிறேன்ல, முதல்ல இங்கே நில்லு. மீனா, முத்து 2 பேரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குரல் கொடுக்க, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே வெளியே வராங்க. அப்பா என்னங்கப்பா, என்ன அவசரமா கூப்பிட்ட மாதிரி இருக்கு? ஆமா முத்து, இப்படி வா. டேய் நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? அது என்னோட ஷோரூம்பா, நான் வேலைக்கு போனா தானே ஷோரூமை நல்லா நடத்த முடியும். ஆமா, நீ ஷோரூம் போய் நடத்தி கிழிச்சதெல்லாம் போதும். கடனை வாங்கி வாங்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கினது தான் மிச்சம். என்னை நடு தெருவில் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சது தான் மிச்சம். இனிமே நீ ஷோரூம்ல கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, காலை வெட்டி சாச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீ வீட்லயே மூளையில உக்காரு. எல்லா கடனையும் என் புள்ள முத்துவும் மீனாவும் தான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கடையை என்னோட புள்ள முத்துக்கே நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க என்னங்க சொல்றீங்க?
ஆமா, இங்க பாரு, என்னோட உழைப்ப திருடி இவன் சாப்பிட்டதும் இல்லாம இப்போ இந்த வீட்டையும் இப்படி எனக்கே தெரியாம அடமானம் வச்சது இதுவே போதும். இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை இவன் கடனாளியா ஆக்கவே தேவையில்லை. இந்த குடும்பத்தோட மானத்தையும் குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்த போறது முத்து மட்டும்தான். அதனாலதான் இனிமே அந்த ஷோரூம் இனிமே முத்துக்கு மட்டும்தான். உடனே மனோஜ் இருந்துகிட்டு, அப்பா அது என்னோட கடைப்பா, அந்த கடையை எப்படிப்பா நீங்க முத்துக்கு கொடுக்கலாம்? அதெல்லாம் முடியாதுப்பா, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். டேய், நீ எல்லாம் ஒத்துக்கவே தேவையில்லடா. உடனே மனோஜ் இருந்துகிட்டு, அப்பா அது என்னோட உழைப்புப்பா, அது என்னோட கடை, நான் தான் அந்த ஷோரூமை நடத்தணும். இவன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஷோரூமை இவன் கையில ஒப்படைக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம்ப்பா, இதெல்லாம் சரியில்லை. என்னடா சரியில்லை? என்ன சரியில்லை? படிச்சேன்னு சொல்லி சொல்றதுக்கு தான் லாய்க்கே தவிர இந்த குடும்பத்தை மானத்தை எல்லாத்தையும் கப்பல் எடுத்துனதே நீ தாண்டா. அந்த ஷோரூம்ல படிச்சிருக்கணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. படிக்கலனாலும் திறமையினால மேலே வர்றதுக்கு முத்துவால முடியும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா போய் அந்த ஷோரூமோட பத்திரத்தை வெளியே எடுத்துக்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட பேச, உடனே இங்க மனோஜோ, அம்மா என்னம்மா இவரு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே மொத்து இருந்துக்கிட்டு, ஏய் என்ன அப்பாவை பார்த்து முட்டாள் கிட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா வேண்டாம்ப்பா, அந்த ஷோரூம்னால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. அந்த கடனை நாங்கள் அடைச்சிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். மீனா என்கிட்ட சம்மதம் சொல்லிட்டாப்பா. நாங்கள் 2 பேரும் இரவும் பகலுமா கஷ்டப்பட்டாவது அந்த கடனை நாங்கள் அடைச்சிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, முத்து என்ன முத்து பேசுகிற? இவன் தான் கடனை வாங்குவானா? இந்த கடனை முழுக்க நீ அடைப்பியா? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் கடனை அடைக்க தேவையில்ல. அந்த ஷோரூமை உன் பேரில் எழுதி கொடுக்குறேன். ஒன்று அந்த ஷோரூமை நீ நடத்து, அப்படி இல்லைனா அந்த ஷோரூம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. அதை விற்று கடைசிட்டு அந்த பணத்தில் நீ கடனை கூட அடைச்சிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் என்னடா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனோஜோட கண்ணத்தில் ஓங்கி இங்கே அண்ணாமலை ஒரு அறை கொடுக்க, உடனே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் வேக வேகமாக போய் தன்னோட ரூமில் இருந்த அந்த ஷோரூமோட டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் அண்ணாமலை கிட்ட கொடுக்க, முத்து இந்தப்பா இந்த டாக்குமெண்ட்டை புடி. இனிமே அந்த கடைக்கு ஓனர் நீ தான். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை அந்த கடனை அடைக்கணும். அதுக்காக இவன் வாங்கின அந்த முழு பணத்தையும் நீ தான் அந்த கடனை வச்சு அடைக்கணும்னு, நீ உழைச்சி உன் பணத்தில் அடைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மீனா இந்தம்மா இந்த டாக்குமெண்ட்டை புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அண்ணாமலை டாக்குமெண்ட்டை வாங்கி இங்கே முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் கொடுக்க, உடனே இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, அங்கிள் நீங்கள் சரியாக தான் அங்கிள் பண்ணுறீங்க. மீனா முத்து நீங்கள் தாராளமாக இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோங்க. இந்த மனோஜ் கிட்ட அந்த ஷோரூம் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். இந்த வீட்டு குடும்பத்தை மானத்தை வாங்கினது தான் இது மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க இப்படி அந்த கடையை வாங்கி இவங்கிட்ட கொடுத்துட்டா அப்போ நம்ம புள்ள மனோஜ் என்னங்க பண்ணுவான்? என்னது நம்ம புள்ளையா? வாய்க்கு வார்த்தை நம்ம புள்ளன்னு இந்த கேடு கெட்டவனை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இவன்லாம் எனக்கு புள்ளையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மீனா முத்து நீங்க இந்த கடையை எப்பவும் போல நடந்துங்க, இது உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க இருந்து போயிடுறாரு. மறுநாள் எப்பவும் போல முத்துவும் மீனாவும் அங்க ஷோரூமுக்கு போக, ஷோரூம்ல இருந்த எல்லாருமே இங்க முத்து தான் ஓனர் அப்படிங்கிற விஷயத்த முத்து எல்லார்கிட்டையும் சொல்ல, அதே நேரம் இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க ரோகிணி வராங்க. வேற பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் அங்க கடைக்கு வந்து, என்னங்க நம்மளால இந்த ஷோரூம் எடுத்து நடத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்கே 1008 வேலை இருக்கு. ஏற்கனவே 3 மாசத்துல அந்த 48 லட்சம் ரூபாய் பணத்தை ஃபினான்ஷியருக்கு கொடுக்கறதா நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஷோரூமை நம்மளால நடத்த முடியாதுங்க. மாமா சொன்ன மாதிரி இந்த ஷோரூமை நாம அந்த சந்தோஷி சார்கிட்டயே வித்துடலாமா, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட மீனா பேசிக்கிட்டு இருக்க. மீனா நீ ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க. எனக்கும் பஸ்ஸு காருன்னு நான் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. உனக்கும் பூக்கடை பூ கட்டுறதுன்னு நிறைய வேலை இருக்கு. அதனால இந்த ஷோரூமை நீ சொன்ன மாதிரி சந்தோஷி சார்கிட்டயே வித்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் சொல்ல, கொஞ்ச நேரத்துல இங்க மீனா அங்க சந்தோஷி சாரோட நம்பரை வாங்கி சந்தோஷி சாருக்கு ஃபோன் பண்ணி இங்க ஷோரூமுக்கும் கூப்பிட, அங்க சந்தோஷி சாருமே நேரா இங்க மனோஜோட ஷோரூமுக்கு வராங்க. வந்த சந்தோஷியோ அங்க முத்துக்கிட்ட என்ன விவரம்னு கேட்க, முத்து நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்ல, அப்படியா சரிங்க முத்து, இந்த ஷோரூமை நானே வாங்கிக்கிறேன். எப்படியும் வேற யாருக்கும் கொடுக்க போறீங்க, அதுக்கு நானே வாங்கி இதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இதுக்கான அமௌண்ட்டை டாக்குமெண்ட்டை 2-3 நாள்ல நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்தோஷி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ரோகிணி விஷயம் தெரிஞ்சு ஷோரூம்குள்ள வராங்க. வந்த ரோகிணியோ,
முத்து, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பேச, அட வா பார்லரம்மா, என்ன விஷயம், எதுக்காக என்னோட ஷோரூம்குள்ள நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பேசிக்கிட்டு இருக்க. ஹலோ முத்து, இது உன்னோட ஷோரூமா? கிடையாது, இது மனோஜோட ஷோரூம். மனோஜுக்காக நான் இந்த ஷோரூமை வச்சு கொடுத்தேன். என்னமோ உன் ஷோரூம்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, சந்தோஷ் சார் கிட்ட இந்த ஷோரூமை நீ விற்க போறதா நான் கேள்விப்பட்டேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்க. முத்துவோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம, அந்த ஃப்ராடு மனோஜ்னால தான் இந்த கடையை அவன் இழந்திருக்கான். அதனால அந்த கடனை அடைக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஷோரூமை இந்த சந்தோஷி சாருக்கு கை மாற்றி விட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. முத்து, அப்படியெல்லாம் நீங்க இந்த ஷோரூமை கை மாத்தி விடவே முடியாது. ஏன்னா இந்த ஷோரூம்ல நானும் ஒரு பார்ட்னரா இருக்கேன். இருக்கட்டும் பார்லரம்மா, நீ பார்ட்னராகவே இருந்துக்க. ஆனா இனிமே இந்த ஷோரூம்ல கிடையாது. இதோ சந்தோஷி சார் கிட்ட பேசி இவர் கூட நீ பார்ட்னரா இருந்துக்க. இனிமே அந்த கேடு கெட்ட மனோஜ் இந்த கடை பக்கம் வரவே மாட்டான். சார், நீங்க சீக்கிரமா இந்த கடையை வாங்க பாருங்க சார். அதுக்குள்ள நாங்கள் இந்த கடையை விற்றுட்டு எப்படியாவது அந்த 48 லட்ச ரூபாய் பணத்தை நாங்கள் கடனை அடைச்சி ஆகணும் சார், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பேச, சந்தோஷி சாருமே நான் தாராளமாக வாங்கிக்கிறேன், இன்னும் 2-3 டேஸில் இந்த கடையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷி சார் அங்கேருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்கே முத்து இருந்துக்கிட்டு, மீனா இதுக்கப்புறம் நமக்கு இந்த கடையில் என்ன வேலை இருக்குது, நீ வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் கிளம்பி நேராக வெளியே போக, இதை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி.